ரோகிணி எப்போ மாட்டுவாங்க இந்த கேள்வியை நீங்கள் எல்லா ப்ரோமோ கீழையும் பார்க்கலாம். ஏன் என்ன மாட்டலன்னு பார்க்கலாம். ஏன் பாண்டியன் ஷோ சீரியலில் வந்து தங்கமயிலோட அப்பா சிக்கிட்டாருன்னு வந்தால் கூட இன்னைக்கு நேற்று வந்த தங்கமயில் அப்பா சிக்கிட்டாருன்னா அந்த ரோகிணி சிக்கலை அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அந்த ஒரு வருத்தமான விஷயத்த பார்க்க முடியுது. கதையை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் எங்கெங்கேயோ போனதுக்கு பிறகு இப்போ நிஜமாவே ஒரு பெரிய சந்தேகம் ரோகிணி மேலே வரதுக்கும் அதே சமயத்தில் முழுசாக எல்லா உண்மைகளும் உடையாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அது தெளிவாகவே தெரியுது. இப்போ என்னன்னா சூப்பரான திருப்பம் பழையபடி சிறகடி காசையில் அப்படியே சூப்பராக இன்டர் கனெக்டடாக ஆகும். ஒரு விஷயம் அடுத்தடுத்து நமக்கு எப்படி ஒரு ஆள் மூலமாக இன்னொரு ஆள் மாட்டுறது, இன்னொரு ஆள் ஒரு க்ளூ கிடைக்கிறது அப்படின்லாம் இருக்கும்ல. அதே மாதிரி கனடாவிலேருந்து வந்திருக்க ஜீவாவை கூட்டு போயிட்டு அவங்க கூட எடுத்த ஃபோட்டோவை இப்போ அவங்க கண்ணாடிலாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத முத்து காமிக்க. அப்போ உடனே மீனாவும் முத்துவும் கண்ணாடி போட்டுட்டு இருக்கும் போது சீதா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்க தான் அந்த பொண்ணு, இவங்க தான் அவங்க அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க கல்யாணத்தன்னைக்கு, அவங்க தான் ஓடி போனவங்க அப்படின்னு உடனே ஷாக் ஆகி இவர் நேரடியாக கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு, உனக்கு மனோஜை தெரியுமா, அவன் என் அண்ணன் தான், எங்கள் வீட்டிலேருந்து 30 லட்ச ரூபாய் தூக்கிட்டு போனி 27 லட்சத்தை தூக்கிட்டு ஓடினியே அப்படின்னும் போது அவர் உனக்கு என்ன வேணும், நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேங்க, பொய் சொல்லாத அப்படின்னா, போன தடவை அந்த மாதிரி கொடுத்தது உங்கள் அண்ணன்ட்ட தான் 30 லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னா, இதை வீட்டில் சொல்லு அப்படின்னா, எனக்கும் அவங்கள்ட்ட ஒரு முடிக்க வேண்டிய காரியம் இருக்குது, நான் வரேன் தாராளமாக சொல்கிறேங்கிறாங்க. இதை சொன்னால் பயங்கரமான சில திருப்பங்கள் இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா, இந்த காசை வச்சு தான் அவங்க கம்பெனி ஆரம்பித்தாங்கங்கிறது ஒன்று இன்றைக்கி வீடு வாங்குற வரைக்கும் வருது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணியுடைய அப்பா பணம் அனுப்பல, அப்போ மலேசியா அப்பா பணம் அனுப்புனான்னு சொன்னது பொய் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய விஷயம். இது இல்லாமல் இன்னொரு சைடு ரோகிணிக்கு சாதகமாக முடிகிற விஷயமா என்ன அமையலாம் அப்படின்னா இந்த வீட்டை வாங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நடக்கலாம். அதனால் அவங்க அப்போ வச்சிருக்க காசை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த 30 லட்ச ரூபாய் அந்த ஆளுங்கள்ட்ட வாங்க முடியலன்னு வேறு திருப்பங்கள் வரலாம். நீங்கள் நினைக்கிறீங்க?